கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மே மந்த் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு யூஸ்ஃபுல் இருக்க போகுதுன்னா, நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் என்னென்ன கரெக்டாக பண்ணேன், ஸோ எதை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணேன், எதை வச்சு நான் லாஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்னுடைய ஏப்ரல் மந்த் ஆல்ரெடி ப்ராஃபிட் லாஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ மே மந்த் வந்துட்டு இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? வெரிஃபைடு லிங்க்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபைடு பிஎன்எல் லிங்க் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய ட்ரேடிங் ஜேர்னல் இதுதான். ஓகேங்களா? மே மந்த் வந்துட்டு இப்போ ஏப்ரல் ஆல்ரெடி வந்து போன மந்த்தே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 1,90,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஒரு சூப்பர் ப்ராஃபிட். இப்போ மே மந்த் வந்துட்டு ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 65,000 வந்துட்டு மே மந்த் ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 42% ஆஃப் த கேபிட்டல். ஓகேங்களா? கேபிட்டல் வந்து 42% வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். அதே கேபிட்டல் வந்துட்டு 180% வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் மந்த்தில். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மந்த்லேயே நான் பண்ண மிஸ்டேக் என்னன்னா வந்துட்டு ஏப்ரல் மே மந்த்தில் இந்த ஒரு பெரிய லாஸ் எடுத்தது தான் நான் பண்ண பிக் மிஸ்டேக். ஓகேங்களா? பிக்கஸ்ட் லாஸ் வந்து இது என்னுடையது 63,000 ஒன் டேல, சிங்கிள் டேல. ஓகேங்களா? அசோக் லேலாண்ட் பொசிஷன் எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எதனால் இந்த லாஸ் வந்துச்சுன்னா, ஹை பொசிஷன் சைசிங். ஸோ ஒரு 5, 10 லாட்டுக்கு பக்கம் போயிட்டோம். ஸோ அதனால் ஒரு குயிக் ஃபால் வந்தங்காட்டி உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் ஸ்லிப் ஆகி வந்துட்டு இவ்வளோ பெரிய இது லாஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு லாஸ் ஆகவும் கண்டினியூவாக 3 டேஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கண்டினியூவாக 3 டேஸ் லாஸ் மீன்ஸ் உங்களுக்கு இந்த 3 டேல மட்டுமே நான் லாஸ் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1,25,000 ஆல்மோஸ்ட் பிக் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஸ்லோவாக வந்துட்டு பண்ணிகிட்டே தான் இருந்தோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரும்போதே வந்துட்டு ஒரு 30,000 லாஸ்க்குள்ளார கொண்டாந்துட்டோம். ஓகேங்களா? 30,000 லாஸ்க்குள்ளார கொண்டாந்துட்டோம். லாஸ்ட் 29th. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் டேல வந்துட்டு 30th வந்துட்டு ஒரு 15,000 லாஸ் பண்ணோம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக எல்லா ப்ரோக்கரேஜ் மட்டும் வந்துட்டு 11,000 ஜீரோ தான். ஓகேங்களா? ஸோ 54,000 லாஸ். ஓவராலாக 65,000 வந்துட்டு லாஸ் தான் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 65,000 லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட் வந்தால் மட்டும் வீடியோ போட்டு, லாஸ் வந்தால் வீடியோ போடாமல் இருக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம 100% வந்து கொஞ்சம் ட்ரூவாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்தாலும் வீடியோ போடணும். ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு லாஸ் வராது, ஸோ ப்ராஃபிட் மட்டுமே யூடியூப்ல பார்த்து வந்து அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் மட்டும்தான் மைண்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்படி கிடையாது. ட்ரேடிங் உள்ளார ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் லாஸும் இருக்கும். ஓகேங்களா? இந்த போன மந்த் ஃபுல்லாமே வந்துட்டு நான் லாஸ் தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன் மே மந்த். ஓகேங்களா? ஸோ ஜூன் மந்த் இப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜூன் மந்த் இன்னி வரைக்குமே வந்து ஒரே ட்ரேட் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஹை குவான்டிட்டி. பட் அதை காமிச்சா நிறைய பேர் வந்துட்டு அதை என்ற ட்ரேடை பேஸ் பண்ணி எடுத்துறாதீங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? செபி ரெஜிஸ்டர்ட் அனலிசிஸ்ட் கிடையாது. ஸோ அதை நான் காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ காமிச்சா யாராச்சும் அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வர சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடு. ஸோ எலெக்ஷனில் பெரிய ஃபால் வரைக்கும் போயிட்டு இப்போ ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் பிக் லாஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸே உங்களுக்கு ட்ரிகர் ஆகாத அளவுக்கு பெரிய லாஸ். ஓகேங்களா? அது பெரிய லாஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகேங்களா? 90% ரெக்கவரி ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஓகே, அந்த ட்ரேடை பற்றி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மே மந்தோட இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மே மந்தோட வெரிஃபைடு பிஎன்எல் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா மே மந்தில் மொத்தம் 19 டேஸ் வந்துட்டு ட்ரேடிங் டே இருந்திருக்கு. அதில் 11 டேஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. 11 டேஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 8 டேஸ் வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 8 டேஸ் லாஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக அரௌண்ட் 60% வந்துட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டி வச்சிருக்கோம். அதே வந்துட்டு ஏப்ரல் மந்த். ஓகேங்களா? ஏப்ரல் மந்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 14 டேஸ் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கோ, 5 டேஸ் வந்துட்டு உங்களுக்கு லாஸ் பண்ணிக்கோ, 1 டே ட்ரேட் பண்ணல. 70%க்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேடிங் ஜெர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி ட்ரேடிங் ஜெர்னல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் என்ன ஒரு இது கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி. ஸோ எந்தெந்த நாள் வந்து நம்ம லாஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃப்ரைடேல அதிகமாக லாஸ் பண்ணுறோம், தேர்ஸ்டேல அதிகமாக லாஸ் பண்ணுறோம், லாஸ்ட் மந்த் இந்த மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அந்த நாள் மட்டும் எக்ஸ்பைரி நாள் ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அத மாதிரிலாம் இது மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ முக்கியமா இன்னொன்னு பார்க்க வேண்டியது, நான் பண்ண பிக் மிஸ்டேக் என்னன்னா, உங்களுக்கு இந்த பிக் லாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் லாஸ் வந்து 24,000 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆவரேஜ் லாஸ் வந்து இவ்வளோ வரவே கூடாது. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்ட விட ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு நாளைக்கு 13,000 தான் வந்திருக்கு. ஆனா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இத விட டபுளா வந்திருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த பெரிய லாஸ் தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவு இந்த மாரி டேபிள் போட்டு, இந்த மாரி ட்ரேடிங் ஜர்னல் போட்டு பண்ணோம்னா, கொஞ்சம் கிளியரா வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ ஓவரால் 65,000 லாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லாஸ் வந்ததுக்கும் வந்து நம்ம வெரிஃபைடு பிஎன்எல் வந்து காமிச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ அதுவே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 21,800 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் ஏப்ரல் மந்த்ல. இப்போ 21,200 தான் லாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஆவரேஜ் ஒன் டேல. ஓகேங்களா? ஸோ அப்டின்னா இத விட எப்பவுமே இது கம்மியா வச்சுக்கணும் நம்ம. ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டிவ் என்னது?
ஸோ இத விட இது எப்பவுமே ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கணும். ஆவரேஜ் லாஸ் வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் வந்து கரெக்ட்டான லாஸ் பண்றோம். ஸோ மேக்ஸிமம் லாஸ் போன மந்த் ஒண்ணு பண்ணோம். ஓகேங்களா. மேக்ஸிமம் லாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 75,000 ஒன் டேல. ஸோ இந்த மாரி ஒரு மந்த்லயும் ஒரு பிக் லாஸ வந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அத வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, பொசிஷன் சைசிங் தான் அந்த அன்னைக்கும் வந்து மிஸ்டேக் பண்ணேன். ஸோ சடன் மார்க்கெட் ஃபால் வந்துச்சுனாவோ, சடன் அப் வந்துச்சுனாவே அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் முடியல. ஓகேங்களா. ஸோ அத வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும் நானு. ஓகேங்களா. ஸோ இந்த மாரியே வந்து நீங்களும் ட்ரேடிங் ஜர்னல் போட்டு இந்த மாரி பிக் லாஸ் வந்துட்டு போன மாசம் 75,000 பண்ணி, இந்த மாசம் 63 அதுக்கு முந்தின மாசம் 75 பண்ணி 63 பண்ணிக்கிறோம். இந்த மாசம் அதுக்கும் மேல பெரிய லாஸ் பண்ணோம். பட் ரெக்கவரி ஆயிருச்சு. ஓகேங்களா. ரெக்கவரி ஆயிருச்சு. பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். இப்போ வெரிஃபைடு பிஎன்எல் பார்த்துருவோம். என்னுடைய ஜீரோதா அக்கவுண்ட் வந்து நான் போய்க்கிறேன். ஓகேங்களா. ஜீரோதா அக்கவுண்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு பிஎன்எல் ஓகேங்களா. பிஎன்எல் போயிட்டு உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்துட்டு ஸோ உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்குவோம். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா, 64,000 வந்துட்டு நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 1ஆம் தேதியிலேருந்துட்டு உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 64,000 வந்துட்டு நான் லாஸ் பண்ணியிருக்கேன். வித் புரோக்கரேஜ் வந்துட்டு 11,000 53,000 வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ புரோக்கரேஜ் வந்து மெயினா கம்மியா இருக்கணுங்க. ஸோ லாஸ் பண்ணீங்கனாலுமே உங்க லாஸ் அமௌண்ட்ட விட புரோக்கரேஜ் வந்துட்டு கம்மியா இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நெறைய பேர் ரூ. 10,000 லாஸ் பண்ணுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ல ல ட்ரேட்ல லாஸ் ஆனது ரூ. 3,000 தான் இருக்கும். ஆனா புரோக்கரேஜ்ல 7,000 இருக்கும். ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னா, நெறைய பேர் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்றவங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஏன்னா அதிகமான ட்ரேட்ஸ் வந்து பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் பண்ணும்போது புரோக்கரேஜ் அதிகமா லாஸ் ஆகும். உங்களுக்கு ட்ரேட் லாஸ் ஆகுறத விட. ஓகேங்களா. ஸோ அதனால இதே மாரி பண்ணிக்கங்க. நம்ம வந்து லிமிட்டான ட்ரேட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஆனா எல்லா நாளும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அது போக அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து 28,000க்கு. அன்ரியலைஸ்டு லாஸ் வந்துட்டு 28,000 வந்திருக்கு. ரியலைஸ்டு லாஸ். ஸோ இந்த அன்ரியலைஸ்டு லாஸ் வந்து 28,000 எதனாலக்குன்னா, இந்த ஒரு பொசிஷன வந்துட்டு நானு ஆல்மோஸ்ட் எ சொல்லப்போனா 12 டேஸா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. 12 டேஸா ஐசிஐசிஐ ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் இது என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு ஐசிஐசிஐ ஷேர வச்சே காமிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு என்ட்ரி ஆனது வந்துட்டு இத பேஸ் பண்ணி தான் என்ட்ரி ஆனேன். ஒரு நல்ல டிமாண்ட். ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஐசிஐசிஐ 1620ல இருக்கும்போது என்ட்ரி ஆனேங்க. 1620ல இருக்கும்போது என்ட்ரி ஆனேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு பேஸ் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆனது. ஸோ அந்த அன்னைக்கு சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தது. பட் அடுத்த நாளே வந்துட்டு எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஓகேங்களா. அடுத்த நாள் எலக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஒரு பிக் ஃபால் வந்துச்சு இல்லைங்களா. ஸோ பிக் ஃபால் வந்துட்டு ஆ வந்துச்சு. ஓகேங்களா. பிக் ஃபால். ஸோ பொசிஷனும் நம்மளது ஹை 6 லாட்ஸ்ங்கிறங்காட்டி ஹை பொசிஷன். ஸோ சடன் ஃபால் வந்தோனயுமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த அன்னைக்கு வந்து இடையில வந்து லாஸ் கட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நான் எப்பவுமே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சிஸ்டத்தில போட மாட்டேன். நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஒன்லி ட்ரிகர் ஆப்ஷன் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா. இங்க வந்துட்டு அலார்ட் மட்டும் தான் போடுவேன். பட் நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி இந்த பெரிய லாஸ் வரக்கு ரீசன் என்னன்னா, மே மந்த் அண்ட் ஏப்ரல் மந்த் 63,000 75,000 எமோஷனலா வந்து நான் வந்து பொசிஷன வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. 75,000 இருக்கட்டும், இங்க 63,000 இருக்கட்டும். எமோஷனலா வந்துட்டு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கும்போதே வந்து ஒரு திடீர்னு ஃபால் வந்துச்சுன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து அது பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகவே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா. இந்த டைம் வந்துட்டு அத பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காகவே வந்துட்டு ஹோல்டு பண்ணிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவரி வந்துச்சு. உங்களுக்கு வீக்லி கேண்டில்லயுமே வந்துட்டு இது ஒரு நல்ல ரிவர்சல் குடுத்துருக்கு. அடுத்த நாளே வந்து ரெக்கவர் வந்துச்சு. ஓகேங்களா. ரெக்கவரி ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 98,000 90,000 பக்கம் லாஸ் வந்தது. இப்போ 28,000 தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நேத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேத்து மீன்ஸ் ஃப்ரைடே 15,000 பக்கம் ரெக்கவரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு என்னுடைய டார்கெட்டா 1680 அண்ட் 1700 வந்து வச்சிருக்கேன் இதுல. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு யாரும் வந்துட்டு இதை பார்த்து ட்ரேட் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ ஐ அம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட். ஓகேங்களா. ஸோ யாருமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டுலாம் என்ட்ரி ஆயிராதீங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப் சேனல் இருக்கு. ஸோ இன்னும் வந்துட்டு யாராச்சும் ஜாயின் பண்ணாம தான் ஜாயின் பண்ணிக்க. இந்த மாதிரி ரெக்வஸ்ட் குடுத்தீங்கன்னா வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு நான் என்னுடைய டெய்லி ட்ரேட்ஸ் அதோட அப்டேட்ஸ் வந்து குடுப்பேன். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து கால்ஸ் எல்லாம் எதுவும் வராது. டெய்லி ட்ரேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், நிஃப்டி வந்துட்டு இந்த மாதிரி ஆல் டைம் ஹை ஹிட் ஆக 90% சான்சஸ் இருக்கு. மேல தான் போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட அப்டேட் படி வந்து மேல தான் போயிருக்கு. நம்மளோட அப்டேட் படி மேல தான் போயிருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ வந்துட்டு நானு ரெக்கவரி ஆகறக்கு அதாவது நான் என்னுடைய ஓன் ட்ரேட் வந்து இது உள்ள இருக்கங்காட்டி நான் வந்து இதுல சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா வந்து ஐசிஐசிஐ வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகலாம். 1565லிருந்து உங்களுக்கு மேல போலாம். 1650 போகும் அப்படின்னு சொல்லி என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் வந்து ஆ இது குடுத்துட்டு இருந்தேன். ஓகேங்களா. அப்டேட்ஸ் குடுத்துருந்தேன். அதே மாரி வந்து உங்களுக்கு 3 டேஸ்ல 1565லிருந்து உங்களுக்கு வந்துட்டு 1650 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வந்து குடுத்துருக்கான். ஓகேங்களா. சரி ஓகே. நம்ம வந்து பேக் டூ த டாபிக் வருவோம். என்னுடைய இத பத்தி. ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து நெறைய பேர் கேட்கக்கூடிய கேபிட்டல் நான் அதை ஃபர்ஸ்ட்டு பேசுறதுக்கு மறந்துட்டேங்க. ஸோ கேபிட்டல் வந்துட்டு 2,90,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா. இந்த மந்த் ஏப்ரல் மந்த். ஓகேங்களா. ஸோ சாரி மே மந்த். சாரி.
மே மந்த். ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா, 1,10,000 வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். முடிக்கும்போது 1,90,000 வச்சிருந்தோம். ஓகேங்களா. 1,90,000 வந்துட்டு ப்ராஃபிட்டா வச்சிருந்தோம். பிளஸ் இது 2யும் சேர்க்கும்போது உங்களுக்கு 3,00,000 அரவுண்ட் வருது. ஓகேங்களா. 3,00,000 அரவுண்ட் வருது. அதுல ஒரு 9,000 வந்து புரோக்கரேஜ் போயிருச்சு. ஓகேங்களா. ஆ சாரி புரோக்கரேஜ் போக தான் வந்து 1,90,000. இப்ப பார்த்தீங்கன்னா, 2,90,000 இருந்துச்சு. அதுல வந்துட்டு ஒரே ஒரு 5,000 மட்டும் தான் வெளிய எடுத்திருந்தேன். ஓகேங்களா. ப்ராஃபிட்லேருந்து 5,000 மட்டும் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இயர்லி சம்மரி பார்த்தா தெரியும். வித்ட்ரா வந்துட்டு வெறும் 5,000 தான் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் மே மந்த் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைம் வித்ட்ரா போட்டிருந்தேன். ஒரு பெரிய லாஸ் வரவும், ஓகே. ஒரு பெரிய லாஸ் வரவும், ப்ராஃபிட்ட வந்து வித்ட்ரா பண்ணேன். ஓகேங்களா. 50,000 வந்துட்டு வித்ட்ரா வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து பொசிஷன் சைசிங் கொஞ்சம் அதிகமா போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு அ அமௌண்ட் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னு எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணோம். மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணோம். மறுபடியும் ஒரு 50,000 வந்து வித்ட்ரா போட்டோம். ஆல்மோஸ்ட் 1,05,000 வந்துட்டு நான் வித்ட்ரா பண்ணிட்டேங்க. ஓகேங்களா. 1,05,000 வந்துட்டு வித்ட்ரா பண்ணிட்டேன். ஸோ 1,05,000 பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய கேப்பிட்டல் அளவு 1,10,000 போட்டிருந்தேன். ஓகேங்களா. இங்க ஒரு 5,000 அங்க ஒரு 1,05,000 எடுத்து ஆல்மோஸ்ட் என்னுடைய 98% கேப்பிட்டல் வந்து வெளிய எடுத்தாச்சு. இப்ப ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ப்ராஃபிட்ட வச்சு தான் ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா. ப்ராஃபிட் வச்சு தான் ட்ரேட் பண்றோம். அந்த ப்ராஃபிட்லேருந்து இப்போ ஒரு லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 50 சாரி 65,000 லாஸ் ஆயிருச்சு. ஸோ மிச்ச கேப்பிட்டல வச்சு தான் அந்த ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அது இன்னும் கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. லாஸ் புக் பண்ணல. 28,000 வந்துட்டு லாஸ கேரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் யார் பார்த்தீங்கன்னு தெரியல. மறக்காம பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஓகேங்களா. என்ன சொல்றீங்கன்னா, ஆ பார்த்தேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றது? ஸோ ஏன்னா நெறைய பேர் வந்து இவ்வளோ நேரம் பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வச்சு நீங்களும் பாருங்க. நீங்க இந்த மாரி ட்ரேடிங் ஜர்னல் போட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து லாஸ் எதனால வருது? இந்த லாஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கோம். இத்தனாம் தேதி வருது. ஸோ இந்த மாரி அ கம்பேர் பண்ணி உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா நெறைய பேர் வந்து லைவ் வர சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இத பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளோ பேர் வந்து நான் லைவ் வரணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்கலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைவ் வாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது 9:30 இருந்துட்டு 3:00 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மந்த்ஸா வந்து லைவ் வந்துட்டு இருந்தோம். லைவ்லயே வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ வச்சு ட்ரேட் பண்றோம். ஆர்டர் ஃப்ளோ வச்சு தான் வந்து நம்ம ட்ரேட் பண்றோம். ஆர்டர் ஃப்ளோ வந்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் இருக்குது. ஓகேங்களா. 20% ஆஃபர். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்டர் ஃப்ளோ வருது. ஓகேங்களா. ஆர்டர் ஃப்ளோவோட ஆஃபர் கோடு. ஓகேங்களா. இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 20% இப்ப ரூ. 1,700 ஆகுதுன்னா, இது யூஸ் பண்ணி போனீங்கன்னா வந்துட்டு 20% ஆஃபர் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேயா. அதனால ஆர்டர் ஃப்ளோ கோசாட்டிங்ல போயிட்டு யாராச்சும் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்றீங்கன்னா, கோசாட்டிங் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒருவேளை கத்துக்கணும் நானும் ட்ரேடிங் கத்துக்கணும், ஆர்டர் ஃப்ளோ கத்துக்கணும்னா நம்மளுடைய கோர்ஸ்ல கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். யாரும் கம்பல் கிடையாது. ஓகேங்களா. கோர்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ போன மாசத்தும் போட்டுட்டு தான் இருக்கோம். இயர்லி P&Lலும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஸோ யாரையும் கம்பல் பண்ணல. விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிங்க. இல்லைனாலும் பரவால்ல. ஓகேங்களா. ஸோ தேங்க் யூ வெரி மச். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.